கிரைமியாவில் தீவிரவாத சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட யுக்ரைன் திரைப்பட இயக்குநரிடம் ரஷ்ய நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. தன் மீது எந்த தவறும் இல்லை என்று அப்போது திரைப்பட இயக்குநர் வாதிட்டுள்ளார். உக்ரைன் நாட்டின் தன்னாட்சி பெற்ற பகுதியாக இருந்த கிரிமியாவை பொது வாக்கெடுப்பு ஒன்றின் வாயிலாக ரஷ்யா தன்வசப்படுத்தியது. அதன்பின் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் வசிக்கும் பிரிவினைவாதிகளும் தங்கள் பகுதியை ரஷ்யாவுடன் இணைக்க வேண்டும் என கோரி உக்ரைன் அரசு படையினருடன் சண்டையிட்டு வருகின்றனர். இதற்கிடையே ரஷ்யாவுடன் இணைந்த கிரிமியாவில் கலவரம் மற்றும் தீவிரவாத சதித்திட்டம் தீட்டியதாக உக்ரைன் திரைப்பட இயக்குனர் ஓலெக் சென்ஸ்டாவ் என்பவரை கிரிமிய அரசு கடந்த மே மாதம் கைது செய்தது. அவர் ரஷ்யாவின் ராஸ்டாவ் ஆன் டான் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் நேற்று விசாரிக்கப்பட்டார். ஓலெக் சென்ஸ்டாவ் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவரை ரஷ்ய அரசு சித்திரவதை செய்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவரது வழக்கறிஞர் டிமிட்ரி டின்சே இயக்குனர் ஓலெக் சென்ஸ்டாவ் குற்றமற்றவர் என கூறினார். Сенцов просто-напросто так относится к данной судебной системе, потому что его пытали. Что вы хотите от человека, которого пытали, как он говорит, сотрудники ФСБ, которого долго уже содержат в местах лишения свободы и фактически не дают возможности общаться с родственниками. Я думаю, что у каждого человека нервы. பொது வாக்கெடுப்பின் மூலம் கிரிமியாவை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டதற்கு மேற்கத்திய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த சம்பவத்தை அடுத்து ரஷ்யா மீது பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கிரிமியாவில் தீவிரவாதத்தை தூண்டுவதாக குற்றம் சுமத்தி ஓலெக் சென்ஸ்டாவை ரஷ்ய அரசு கைது செய்துள்ளதற்கு உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.